அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திலே ஒரு ஜனாசாவிற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் நுழைந்துவிட்ட பிதாத்துகளை குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இறுதியாக சில தகவல்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த இறந்துவிட்ட மனிதருக்காக ஜனாசா தொழுகையிலே நாம் அனைவருமே பங்கேற்று அந்த மனிதருடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் துஆ செய்கின்றோம். இந்த உலகத்தில் அவருக்கு வழங்கிய குடும்பத்தை விட, இந்த உலகத்தில் நீ அவருக்கு வழங்கிய வீட்டை விட, இந்த உலகத்தில் நீ அவருக்கு வழங்கிய துணையை விட சிறந்தவற்றை மறுமையில் அவருக்காக நீ வழங்கு என்கின்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் காட்டித்தந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனையை நாம் ஜனாசா தொழுகையில் செய்கிறோம். அந்த ஜனாசா தொழுகை அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால் அதற்கென்று சில அடிப்படைகளை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமல்லம் யக்ராஹ் பி ஃபாத்திஹத்தில் கிதாப். யார் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். நாம் உலு செய்யாமல் தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்றுதான் எந்த தொழுகையாக இருந்தாலும் அதிலே சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில், குறிப்பாக தமிழகத்தில் சில பகுதிகளில் ஜனாசா தொழுகையினுடைய முறை சொல்லித்தரப்படுகிறது. அதில் நபிகள் நாயகம் அவர்கள் ஜனாசா தொழுகையிலே முதல் தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அது நடைமுறையில் இருக்கிறதா? முதல் தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு பதிலாக தொழுகையினுடைய ஆரம்ப துவாவாக சனா என்கின்ற துவா இன்றைக்கு ஓதப்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சரி, முதல் தக்பீர்ல ஓதல, ரெண்டாவது தக்பீர்ல 3 4 அதுலயாச்சும் ஓதுறாங்களான்னு கேட்டா, ஒட்டுமொத்த தொழுகையிலையுமே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் ஜனாசா தொழுகையை தொழ வைக்குவதை நாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். எப்பொழுது ஜனாசா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ அப்பொழுது அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தொழுகையிலே அந்த மனிதருக்காக நாம் செய்த அந்த துவாவையும் அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். அப்ப அந்த ஜனாசாவினுடைய இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, நம்முடைய தந்தையை வைத்து பாருங்கள், நம்முடைய தாயை வைத்து பாருங்கள். நம்முடைய தந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படும் பொழுது அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால், அந்த தொழுகையில் செய்யப்பட்ட துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொன்னால் அதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா? அப்ப நமக்கு என்ன நிலையோ அதேதானே பிற நபர்களுக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே எந்த மனிதருடைய ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் அதிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். அது நபி வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜனாசாவை நாம் அடக்கம் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அலா சுன்னத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்பாக அந்த இடத்திலே ஹயாத்தாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மார்க்கத்தை நினைவூட்டினார்கள், மறுமை சிந்தனையை ஊட்டினார்கள், இறையச்சத்தை நபிகள் நாயகம் போதித்தார்கள். அந்த இடத்திலே மார்க்கத்தினுடைய உரையை இடம்பெற செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அந்த துஆவை ஓதி நாம் அடக்கம் செய்ய மறுக்கின்றோம். அந்த இடத்திலே மார்க்கத்தினுடைய உரை நிகழ்த்தப்படுவதை பெரும்பான்மையான மக்கள் நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சுன்னத்தை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத கூட்டு துவாக்கள் ஓதப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒருவரை அடக்கம் செய்ததற்கு பின்பாக அந்த ஜனாசாவினுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு தல்கீன் செய்கிறோம் என்கின்ற பெயரால் இதோ வானவர்கள் வருவார்கள், மன் ரப்புக்கா என்று கேட்பார்கள், அல்லாஹ் என்று பதில் சொல்லுங்கள். ரசூலை பற்றி கேட்பார்கள், முஹம்மது என்று பதில் சொல்லுங்கள். தீனை பற்றி கேட்பார்கள், இஸ்லாம் என்று பதில் சொல்லுங்கள் என்று அந்த இடத்திலே அவருக்கு தல்கீன் என்கின்ற பெயரால் இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை தலைமை தாங்கக்கூடிய இமாம்கள் உலமாக்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுவெல்லாம் மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத ஒரு காரியங்களாக இருக்கிறது. இப்படி அடக்கம் செய்யும் பொழுதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அடக்கம் செய்துவிட்டு வீட்டிற்கு நாம் திரும்பியதற்கு பின்பாக அந்த மனிதருக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஒருவர் இறந்து விட்டாரையானால் அவருக்காக நாம் தொழ முடியாது.
இன்றைய காலையில் ஒருவர் 7 மணிக்கு மரணித்து விட்டார். அவருக்கு இன்றைய தினத்தினுடைய ஃபஜ்ர் தொழுகையோட அவருடைய கிதாபு க்ளோஸ் முடிஞ்சிச்சு. இன்றைய தினத்தினுடைய லுகரை பற்றி அவருக்கு கேள்வி அல்ல, இன்றைய தினத்தினுடைய அசரை பற்றி அவருக்கு கேள்வி அல்ல. அவர் மரணித்து விட்டாரே, அவருக்காக நான் லுகர் தொழ போகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது அல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்யலாம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் மீது கடமையாக இருந்து அவரால் செய்ய முடியாத சில காரியங்கள் இருந்திருக்கும். நோன்பு நேரத்தில் பயணத்தில் இருந்திருப்பார், பின்னர் கலா செய்து கொள்ளலாம் என்று நிய்யத்தோடு இருந்திருப்பார், மரணித்திருப்பார். இன்றைய தினத்திலே சென்ற ஆண்டு ஏழையாக இருந்து இந்த ஆண்டு செல்வந்தராக மாறியிருப்பார். வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்திலே நாம் ஹஜ்ஜி செய்வோம் என்ற நிய்யத்தோடு இருந்திருப்பார், ஆனால் அதற்கு முன்பாக மரணித்திருப்பார். இப்படி அவர் மீது கடமையாக இருந்து அவர் செய்யாத காரியங்கள் இருக்குமே, அதை அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அவருக்காக கலா செய்ய வேண்டிய நோன்புகளை கலா செய்யலாம். ஹஜ்ஜி அவர் மீது கடமையாக இருந்தால் அவருக்காக ஹஜ்ஜி செய்யலாம். இதை தான் செய்யலாமே ஒழிய இது அல்லாத பிற காரியங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய சமூக மக்கள் அவரை அடக்கம் செய்துவிட்டு வந்ததற்கு பின்பாக 3ஆம் ஃபாத்தியா, 7ஆம் ஃபாத்தியா, 15ஆம் ஃபாத்தியா, வருட ஃபாத்தியா, 40ஆம் ஃபாத்தியா என்று சொல்லி அவருக்காக ஃபாத்திஹா ஓதி அவருக்காக விருந்து ஏற்பாடு செய்யக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கின்றோமே, இதுவெல்லாம் மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத பித்அத்துகள். நபிகளார் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நபிகளாருடைய மிக பிரியத்திற்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஃபாத்திஹா ஓதினார்களா? நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது அவருடைய விருப்பத்திற்குரிய எத்தனையோ நபி தோழர்கள் மரணித்தார்கள். அவர்களுக்காக நபிகள் நாயகம் ஃபாத்திஹாக்களை ஓதியிருக்கின்றார்களா? எந்த ஹதீஸ்களிலும் ஆதாரத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. எனவே நபிகளாருடைய வழிமுறையை நாம் சரியாக கடைபிடிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் காரியங்களில் மிகவும் கெட்டது. வகுல்ல முஹ்தஸத்தின் பிதஆ, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதஅத்துகள். வகுல்ல பிதஅத்தின் லலாலா, அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் கடுமையாக நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தவர்களாக, அதற்கு உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக நம்முடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் சொன்ன அடிப்படையில் நாம் நடப்போம். அது அல்லாத பிற காரியங்களை விட்டும் நாம் விலகி வாழ்வோம். அதன் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் கபூல் செய்து மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய வாரிசுகளாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.